ஹாய் ஹலோ வணக்கம். சக்ஸஸ் ஆரி பொட்டிக் அண்ட் கிளாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளோட ஒரு ஸ்டூடெண்டோட கிளாஸஸ் வந்து ஃபுல்ஃபில் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னையோட அவங்களோட கிளாஸ் மொத்தமாக அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் கேட்குற வந்து டவுட்ஸ் என்னன்னா, சார் நீங்கள் 300 பேட்டர்ன் சொல்லி கொடுப்பீங்களா, 2 ப்ளவுஸ் நிஜமாவே கம்ப்ளீட் பண்ண முடியுமா அந்த டைமில், பர்ஃபெக்டாக உங்கள் ஸ்டிச்சிங்கோட வெளியில் இறங்குவாங்கன்னு நிறைய கேட்டாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த ஸ்டூடெண்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி வந்தாங்க, இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியில் போகும்போது எந்த ஸ்டேஜில் வெளியில் போகிறாங்கன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இவங்களையும் காட்டி தந்துடுறேன். இவங்க தான் ஃபேஸை வந்து நான் காமிக்க மாட்டேன். ஸோ ஸ்டூடெண்டோட விருப்பம் அது. இவங்க தான் அந்த ஸ்டூடெண்ட்டு. நமக்கு திருச்சியில் வந்து ஜங்ஷன் பக்கத்தில் கல்லுக்குழின்னு சொல்கிற ஏரியாவிலேருந்து நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க. ஸோ இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவங்க வரும்போது இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து எதுவுமே ஸ்டிச்சிங் தெரியாது. ஆன்லைனில் வீடியோ பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்த ஸ்டேஜ் இதுதான். அவங்க எல்லாமே வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேமு இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருந்தேன். எல்லா ஃப்ரேமுமே தனித்தனியாக வீடியோவில் இருக்கும் பாருங்க. அவங்க ஒர்க் பண்ண செகண்ட் ஃப்ரேமு இதுலேயே வந்து நிறைய கம்ப்ளைண்ட் மிஸ்டேக் எல்லாம் பண்ணி திரும்ப திரும்ப ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ண தேர்ட் ஃப்ரேம் பார்த்துக்கோங்க. எத்தனை ஸ்டிச் இருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க, நிஜமாவே நீங்கள் 300 பேட்டர்ன் சொல்லி கொடுக்குறீங்களான்னு. நீங்கள் இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கும் மேலேயே இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஃபோர்த்து ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் எல்லாமே ஒன் பை ஒன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோவில் இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்த்து ஃப்ரேம் அவங்க ஒர்க் பண்ண ஃபிஃப்த் ஃப்ரேம். இதெல்லாம் ஸ்லீவ் பாட்டன்ஸு ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட 6th ஃப்ரேம் அவங்க ஒர்க் பண்ணது, ஏன்னா ஃப்ரேம்லேருந்து கழட்டி வச்சுருக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அவங்களோட 7th ஃப்ரேம், லாஸ்ட்டாக அவங்க கம்ப்ளீட் பண்ண 7th ஃப்ரேம். ஸோ இது இவ்வளவுமே அவங்க வந்து ஸ்டேஜ் கடந்து வந்த ஃப்ரேம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் முடிச்ச அப்புறம் அவங்க ஒர்க் பண்ண 2 ப்ளவுஸு பாருங்க. 7 ஃப்ரேமு 2 ப்ளவுஸ் நாங்கள் எப்போவுமே சொல்றது. ஸோ இது அவங்க ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுவும் நான் வீடியோ இப்போ ரீசெண்டாக நான் போட்டிருப்பேன். ஃபுல்லாகவே வந்து ஹெவி ஒர்க்கு, ஜர்தோசி, வாட்டர் ஃபில்லிங், ஃப்ரெஞ்சு நாட்டு, லாங் நாட்டு, இது மாதிரி ஃபில்லிங், வாட்டர் ஃபில்லிங்லேயே வந்து ஃப்ரெஞ்சு நாட்லேயே வந்து ஃபில்லிங் ஒர்க் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணது. அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ஸ்பெஷல் என்னென்னா 7 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 2வது ப்ளவுஸ் அவங்களுக்கு எப்படின்னா, அவங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ண பக்கத்துலேயே ஒருத்தங்க ரொம்ப பிடிச்சி போய் அவங்களோட கல்யாண பொண்ணோட கல்யாண ப்ளவுஸையே அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. என் கல்யாண ப்ளவுஸ் நீ தான் செஞ்சு தரணும்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அந்த செகண்ட் ப்ளவுஸை வந்து 2வது ப்ளவுஸை வந்து அவங்க கல்யாண ப்ளவுஸ் ஆர்டராகவே அவங்க செஞ்சுட்டாங்க. ஸோ இதுதான் பாருங்க கம்ப்ளீட் பண்ணது. ஸோ இவங்க தான் இது